எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஆழ்வார் பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எனக்கு ஆங்கிலம் கற்று தந்தார்கள் 3 வருடங்கள். கல்வி உலகமே, கல்வி உள்ளமே, ஐயாவை வாழ்த்துங்கள். ஐயா கனக சபாபதி அவர்களை பற்றி நான் எதை பேசுவது, என்னெல்லாம் பேசுவது? பேசுவதற்கு ஏராளம் ஏராளம். ஏன் இந்த மண்டபத்திலே தென்றல் காற்றானது ஓடி வந்து கொண்டிருக்கிறது, அதை கூப்பிட்டு எங்கள் ஐயாவை பற்றி நீ பேசு என்றால் கூட அது சொல்லும். அந்த தென்றல் காற்று பேசுவதற்கு ஏராளம் ஏராளம் உங்கள் ஐயாவை பற்றி என்று தயங்கி நிற்கும், ஏங்கி நிற்கும், திகைத்து நிற்கும். பாவப்பட்ட மனிதன் ஒரு நாள் ஓடோடி வந்தான் ஐயாவுடைய அலுவலகத்திற்கு. எனக்கு கல்லூரி நடப்புகள் நிறைய தெரியும். ஏன்னா நான் எப்பவுமே குருசாமி சார் வீட்டில் இருப்பேன். மணிவண்ணன் என ஃப்ரெண்டு. அப்போ குருசாமி சார் 5-6 புத்தகங்களை வச்சு கை எழுதிக்கிட்டு தான் இருக்கும். எங்ககிட்ட கல்லூரியில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு So I got to know many things. ஒருவன் ஓடி வந்தான் ஐயாவை நோக்கி, கனக சபாபதி ஐயாவை நோக்கி ஒரு பெரியவர் ஓடி வந்தார். 50 வருடங்களுக்கு முன்னதாக நான் ஐயா சிறுவர் காப்பகம் நடத்தி வருகிறேன், எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உணவுக்கு உதவி செய்யுங்கள் என்றார். உடனே அவருக்கு ராகி மால்ட் கொடுத்தார்கள். அந்த டேஸ்ட் எல்லாரும் பார்த்துருக்கேன். இப்போ நமக்கு அப்படி ராகி மால்ட் எங்கேயாவது கிடைக்கா, மதுரையில கூட கிடைக்கல. பாலில் தண்ணி ஊற்றிடுறாங்களோன்னு தெரியல. அப்போ ராகி மால்ட் கொடுத்து கையில் 100 ரூபாயும் கொடுத்தார்களாம். 50 வருடத்துக்கு முன்னால 100 ரூபாய்னா இப்போ ஒரு 1500 ரூபா கூட சொல்லலாம் தாராளமா. அதையும் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு துறையாக செல்லுங்கள், நான் அனுப்பினேன், முதல்வர் அனுப்பினார் என்று உரிமையாக கேளுங்கள், வகுப்பறைக்கு செல்லாதீர்கள் என்று சொன்னார்களாம். நான் கூட சிறுவர் காப்பகம் ஒரு 35 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பிள்ளைகள் குறைச்சல் தான். ஒரு சமயம் 45 பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள் ஆர்மனேரியில். அப்பொழுது ஒரு அந்த கல்லூரியின் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அந்த கல்லூரியின் முதல்வரை போய் சந்திக்கிறேன். ஐயா, நான் ஆயத்தனார் கல்லூரியில் தான் படித்தேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இப்படி சமூக பணிக்கு வந்திருக்கிறேன். நான் கொஞ்சம் உங்கள் கல்லூரியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பணம் வசூல் பண்ண விரும்புகிறேன், எங்கள் பார்த்த சில்ட்ரன் ஃபுட் அப்படிலாம் சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். இட்ஸ் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இங்கே வந்துக்கிட்டு அனாத ஆசிரமம்னு சொல்லிக்கிட்டுலாம் இருங்க, நீங்கள் வேற எங்கேயும் போங்க, நீ வரைக்கும் விட்டார். வெளியே வரும்போது கனக சபாபதி ஐயாவை நினைச்சேன் நான். பாருங்க, see the difference. அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் ராமசேகரன் சார் வீட்டில் தான் நாங்கள் எல்லாருமே வசித்தோம். தொடக்கத்தில் கனக சபாபதி ஐயா அங்கே வாழ்ந்தார்கள். அப்புறம் மாறி புது வீட்டுக்கு சென்றார்கள். என் வீடு நடுவில் இருந்தது, ராமசேகரன் சார் வீடு இருந்தது. ராமசேகரன் சாருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மிகவும் சொல்லன்னா தொல்லைகள் அளித்து வந்தார்கள். அவர்களால் தாங்கவே முடியவில்லை. உடனே ஐயாவிடம் சென்று முறையிட்டார்கள் கனக சபாபதி. அவர்கள் நேராக திருநெல்வேலியில் அந்த அலுவலகத்தில் சென்று அந்த பெரிய அதிகாரியை கண்டு பேசி அந்த மனிதனை அடக்கி வைத்தார்கள். பாருங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு இன்னல்னு அதில் தன்னை ஈடுபடுத்துகிறாங்க. இப்போ நம்ம நினைச்சோம், சரி அது அவங்க இது நம்ம போய் இப்போ அவன் நம்மளை அடிக்க வருவான் அப்படி இப்படின்ட்டு ஒதுக்க தான் செய்வோம். அந்த அதை போல சொல்றதுக்கு இந்த காலம் அப்படி இருக்கு. ஆனால் ஐயா துணிவாக இறங்கி பிரச்சனையை தீர்த்தார்கள். ஜாதி மதம் பார்ப்பதே கிடையாது. அது ஒன் ஆஃப் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஜாதி மதம்
பார்க்கவே மாட்டாங்க. வீர காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள சுடலை அண்ணனுக்கும் வீரபாண்டியப்பட்டினத்தில் உள்ள பாஸ்டர் பெர்னாண்டாவுக்கும் இப்படி பலருக்கு பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி கொடுத்தார்கள். பல ஸ்தலங்களிலும் வேலை வாங்கி கொடுத்தார்கள். ஜாதியோ மதத்தையோ முன்வைக்கவில்லை, பார்க்கவில்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. அதை சொல்லவா விளக்கி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அந்த காலத்தில் பாருங்கள், தரித்திரம் தாண்டவம் ஆடியது. நான் சொல்வது 70-80களில். சாப்பாட்டுக்கே கொஞ்சம் வீடுகள்லாம் திருச்செந்தூர்ல கஷ்டப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. கல்லூரியில் ஒரு சில மாணவர்கள், எல்லாரும் அல்ல, ஒரு சில மாணவர்கள் மதியம் சாப்பாடு கொண்டு வர முடியாத பட்சத்தில் அங்க உடங்காட்டுக்குள்ள போய் இருந்துட்டு வருவாங்க. அது எங்களுக்கும் தெரியாது. ஐயா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு சிஐடி மாதிரி ராஜேந்திரன் அப்படி இப்படி ஆட்கள் வச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவங்களுக்குலாம் மெயின் ஹாஸ்டல்ல சூப்பர் சாப்பாடு ஒழுங்கு பண்ணாங்க. பார்த்துருக்கேன். அதை கூட மிகவும் பெருமையாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அப்படி ஒரு முதல்வரும் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். எங்க கிளாஸ்ல போன தடவை நான் அந்த மீட்டிங் வரும்போது எங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஒரு 3-4 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தரே காணும். அப்படி எங்க கிளாஸ், ஆமா 79ல் வெளியே போன கிளாஸ், எங்க வகுப்பு அந்த 40 பேரில் 4 பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கார்த்தியனும் போன் பண்ண பெங்களூர்ல இருக்காங்க. அப்போ ஜவஹர் மான்சி ஒருத்தர், அவர் தற்போது தவறிவிட்டார், கெமிக்கல்ல வேலை பார்த்தார். அப்போ அவர் ஒரு சிறு காரியத்தை பார்த்து எழுதி விட்டார். பல்கலைக்கழகத்தில் அப்போலாம் சட்டம் 3 வருஷம் பரீட்சை எழுத விட மாட்டாங்க. அவனுடைய தாயும் தகப்பனும் கண்ணீரும் கம்பளியுமாக வந்து ஐயாவிடம் வந்து நின்றார்கள், முறையிட்டார்கள். ஐயா உடனே அடுத்த தடவை அவங்களாம் 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா மதுரை போயிட்டு வருவாங்க, சிண்டிகேட் மெம்பர். அப்போ போய் அதை சொல்லி அடுத்த செமஸ்டர்லேயே அவனை எழுத வச்சு அப்படியே அவன் கெமிக்கல்ல 3 வருஷம் கழிச்சாதான் கெமிஸ்ட்ரிலாம் மறந்து போகுங்க. 3 வருஷம் கழிச்சு வந்து திரும்ப நெவர், அவன் ஒரு காலம் பாஸ் பண்ண முடியாது. அடுத்த செமஸ்டர் ஒன்று அவன் உடனே அதை பாஸ் பண்ணி விட்டான். ஐயா அமெரிக்கா சென்றார்கள். அது எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அங்கே ஒரு நண்பர் கிடைத்தார். அவரை அழைத்தார்கள் கல்லூரிக்கு. அந்த மெயின் ஹால் நீ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஆடிட்டோரியெல்லாம் கிடையாது. சிறுராஜ் பண்ணாங்க, அப்படி பாட்டு போட்டு ஆடிக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த யாரு, ஆமா 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 பாலசுப்ரமணியம் தான் மைக் செட்ல அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சில்ராஜ் பண்ணாட்ட அந்த பாட்டை போட்டா நல்லாதான் இருக்கும். அப்போ அங்கே வந்து அந்த அமெரிக்கர் பேசினார். நான் என்ன செய்வேன், என்ன சொல்லுறது தெரியல. நான் போனோம், 3rd year படிக்கிறேன். அந்த அமெரிக்கர்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்க ரூமுக்கு வாரேன். உடனே என்ன கார்ல வாரிட்டாரு. அங்கதான் ஒரு கட்டம் வருகிறது. காரானது கல்லூரி வளாகத்தை விட்டு அப்படியே முதல்வர் வீட்டு முன் நிற்கிறது. ராஜேந்திரன் வந்து பார்க்கிறான், குமார் உள்ள இருக்கான். நேரடியாக ஐயாட்ட சொல்லிட்டு லாட்ஜிக்கு போகணும், முருகன் கோயில் லாட்ஜிக்கு போகணும். அவர் காட்டு நல்ல அந்த அமெரிக்கர். அப்போ ஐயா வந்தாங்க, என்ன பார்த்தாங்க, நான் உள்ள இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, அப்படியே போயிட்டாங்க. பார்த்துருங்க, உண்மையிலே நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னா, உனக்கு அங்கே என்ன, அவருக்கு என்ன வேலை, வெளியே வா, உங்க அம்மா தேடிக்கிட்டு இருப்பா, ஓடு. எங்க குடும்பம் தெரியும் ஐயா சொல்லியிருப்போம். அவ்வளோ அது யாரோ ஒருத்தருக்கு ஏதோ விரும்புகிறாங்க, அதை விட்டு விருப்பம் கட்டுக்கிட்டு கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனப்பாங்கு அவர்களிடம் நான் நிச்சயமாக கண்டறிந்தேன். கடின உழைப்பாளி பார்த்து அவங்க உடம்ப கெட்டு போனதே ஓவரா. நம்மளாம் 8 மணி நேரம் உழைச்சா அவங்க 16 மணி நேரம் உழைப்பாங்க போல. நான் நேரில் பார்த்தேன். எப்படின்னா, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த உடனே ஒரு பைபிள் காலேஜ் பூனாவில் இருக்கு, அங்கே 4 வருஷம் படிக்க போயிட்டேன். கிறிஸ்மஸுக்காக நான் ஊருக்கு வரணும். பார்த்து கிறிஸ்மஸுக்கு ஒரு 10 நாள் டிக்கெட் கிடைக்கல. அப்போ மதுரை வரைக்கும் ஒரு ட்ரெயின் வந்து அவன் கேரளாவுக்கு போகிறான். பார்த்துக்கிட்டு அதில் என்ன மதுரையில் இறங்கி விட்டுறப்பா, நான் பெரியார் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்போ நல்ல ஞாபகம் இருக்கான், திருச்செந்தூர் வரேன்னாக்கி அந்த காலத்தில் பெரியாரில் தான் பஸ் பிடிப்போம்.
இப்போ நான் மாட்டுத்தாவணி அந்த தாவணின்னு இருக்கு. அப்போ அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன். உடனே நான் பஸ்ஸில் வந்து இருக்கேன், ஐயா அங்கே இருக்காங்க. ராத்திரி எத்தனை மணி? 2:30 மணி. ட்ரெயின் என்ன 2 மணிக்கு இறக்கி விட்டுருக்கான். அரை மணி நேரத்தில் நான் வேகமாக நடந்து வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டேன். திருச்செந்தூர் போட்டு ஐயா அங்கே உட்காந்துருக்கேன். ஐயா வணக்கம் சொல்லி எடுத்து பேசுகிறேன். அதுலேயும் 1 மணி நேரம் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. பாருங்க, 2:30 மணிக்கு அவங்க பஸ்ஸில் உட்காந்து, அப்புறம் திருச்செந்தூருக்காக அந்த அளவு வேகமாக போக மாட்டானா இருக்கும். அந்த காலத்தில் 6 மணிக்காக கொண்டு விடுவோம். உடனே ஆனால் லீவுலாம் போடுறவங்க எங்கே போடுவாங்க? கல்லூரிக்கு போயிடுவாங்க. அவ்வளோ கடின உழைப்பாளி. அதை நான் என் கண்ணாலே கண்டேன். அவங்க நினச்சிருந்தா அந்த மீட்டிங்கை கொஞ்சம் சொல்லிட்டு 9 மணிக்கே பஸ்ஸுக்கு வந்திருக்கலாம். நம்ம அப்படிதான் செய்வோம். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு செய்தாங்க. இன்னொரு காரியம் எந்த வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்தியது ஐயா செய்தது. கொஞ்சம் வித்தியாசமா செய்தாங்க, ஆனால் பிரம்மாண்டமா செய்தாங்க. அதாவது எங்களுக்கு பிசிக்ஸ் ஆன்சிலரி எடுத்தாங்க கனகசபாதி ஐயா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் கையில் புஸ்தகம் எதுவுமே கொண்டு வரல, ஹிந்து நியூஸ் பேப்பரை இப்படி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. நாங்கள் அப்படி பார்க்குறோம். ஹிந்து நியூஸ் பேப்பர் பாருங்க, பிசிக்ஸ் வாத்தியார் கையில் ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு. அதை பக்கமாக கிளாசிஃபைடு அது இதுன்ட்டு சொல்லி எடுத்து இது பண்ணி விழாவாரியா ஃபாரின் நியூஸ் அது இதுன்னு சொல்லி அந்த கிளாஸ் முழுக்க ஒருத்தனை படிக்கையும் வச்சு இது பண்ணி வாசிக்க வச்சு உண்மையிலே அக்குவேர் ஆங்கில அதில் வந்து எனக்கு ஒரு நாட்டம் ஆங்கில நாளிதழில் ஏற்பட்டது. கனம் இல்லாட்டாலும் ஒன்றாட்டம் அடிக்கடி போய் லைப்ரரியில் போய் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன். அப்புறம் பூனாவில் பைபிள் காலேஜ், அது சந்தேகம் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான். அப்படி ஆங்கிலத்தில் ஒரு பயங்கர நாட்டமும் உத்வேகமும் வந்தது. அப்போ ஐயா என்ன செய்தாங்க, எதை செய்தால் மற்றவர்களுக்கு நன்மை பயக்குமோ அதை கண்டிப்பாக செய்து விடுவது. அப்படிதான் ஹிந்து பேப்பர்ல நல்லா எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு ஆங்கில நாட்டம் வந்தது. இப்போ கூட எங்க வீட்டில் இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி கட்டில தான் கிடக்கும். 45 வருஷமா நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆடு வருஷம் இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த தம்பிக்கிட்ட இடம் தெரியும் மாதவன்கிட்ட. அப்போ நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கவிதைகள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் பார்த்துக்கிங்க. அதோடைய விதை போட்டது யாரு? கனகசபாதி ஐயா. அப்பப்போ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆயத்தனார் கல்லூரி நூலகத்தில் சென்று ஆங்கில செய்தித்தாள் படித்தேன். அந்த சும்மா உங்களுக்கு கொஞ்சம் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த 100 கவிதைகளில் ஒரு கவிதையை மட்டும் இன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன் பார்த்துக்க. அதுக்கு எதை பற்றினா, எங்கள் ஆயத்தனார் கல்லூரியுடைய கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு கவிதை எழுதுனேன் பார்த்துக்கிடுங்க. சும்மா ஒரு சின்ன பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் தான் ஒரு பார்த்து காமிச்சிருந்தேன். ஐயாவுடைய தயவினால் இந்த கவிதை வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். An angel came down like a tour on earth, hovering over the globe, gazing at our college. Oh, Ayathanar College already had its fame, wondering about its eminence, willing to join as a student. The professors of chemistry with profound knowledge kept on pondering on making students better. Angel joined as a student with great surge of happiness. அப்போ ஒரு தேவதூதன் கல்லூரியில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல மாணவனா சேர்ந்து விட்டான் என்று அந்த கவிதையை முடித்தேன். பாலகுமார் ரொம்ப பாராட்டுவாங்க. அப்படி ஐயா, உங்களை நம்பி இந்த மாபெரும் இயக்கமே இருக்கிறது. தங்கள் புகழ் இந்த பாரினிலே பல்லாண்டு இருக்க வேண்டும், பல்லாண்டு ஓடி இருக்க வேண்டும். உங்கள் பெயரின் நிமித்தம் ஏழை மாணவர்கள் உதவி பெற வேண்டும். உங்கள் சந்ததியினர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். ஆள் போல் தலைத்து அறிவு போல் பெருக வேண்டும். இங்கே இருப்பவர்களும் சேவையை தொடர வேண்டும். என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எழுகின்ற அன்பான வாழ்க்கையை கூறி விடைபெறுகிறேன். ஜெய்.